இதே மாரி மரு உங்களுக்கு இருக்கா? அப்ப சர்ஜரி, லேசர் இல்லாம எப்படி நேச்சுரலா இத சரி பண்ணலான்றதுக்காக இந்த வீடியோ முழுசா பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கீர்த்தனா. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ். தமிழ்ல மருன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் வாட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ்னால வந்துட்டு நெறைய பேர் கேட்கிற யூசுவலான கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் இந்த வாட்ஸ் வந்துட்டு லேசர், சர்ஜிக்கல் ரிமூவல் இல்ல காட்ரைசேஷன் இல்லாம சரி பண்ணிடலாமா? இந்த வாட்ஸ்னால ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமா? இந்த வாட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுமா? அப்படின்ற நெறைய கேள்வி கேட்பாங்க. ஹோமியோபதியில இந்த வாட்ஸ்க்கு சரி பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கா? அப்படின்றதையும் கேட்பாங்க. ஸோ இந்த கேள்வி எல்லாமே உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில ஹோமியோபதி மெடிசின்ஸ் குடுத்து நான் ட்ரீட் பண்ண சில கேஸஸோட பிஃபோர், ஆஃப்டர் பிக்சர்ஸுமே வந்துட்டு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக ஷேர் பண்றேன். ஸோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். வாட்னா என்னது? மருன்னா என்னது? அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வாட்ன்றது நம்மளோட ஸ்கின்ல ஒரு சின்ன ஒரு வளர்ச்சி, ஒரு சின்ன ஸ்மால் குரோத்ன்றது தான் வாட். இது எதனால வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா ஹெச்பிவின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வைரஸ்ன்றது நம்ம ஸ்கின்ல ஏதாச்சும் ஒரு சின்ன கட், ஒரு அப்ரேஷன் அந்த மாரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வழியா வந்துட்டு வைரஸ் நம்மளோட பாடியில என்டர் ஆயிட்டு, நம்மளோட ஸ்கின்னோட டீப்பஸ்ட் லேயருக்கு ரீச் ஆயிட்டு, அங்க இருந்து நம்மளோட ஸ்கின் செல்ஸ வந்துட்டு மல்டிப்ளை பண்ணும். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்றதுனால நெறைய குரோத் ஆயிட்டு, இதுதான் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னோட அவுட்டர் லேயர்ல ஒரு சின்ன ஒரு வளர்ச்சி மாரி, ஒரு சின்ன வாட் மாரி, மரு மாரி வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகும். இதுல நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்ன்றது எப்பவுமே வந்து மோஸ்ட்லி இட் இஸ் பினைன். அதாவது நான் கேன்சரஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வகையான வாட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காமன் வாட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, இதோட சர்ஃபேஸ்ன்றது கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். இது மோஸ்ட்லி நீங்க வந்து விரல்ல, இல்ல கையில, இல்ல எல்போல பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு பிளான்டார் வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட சோல்ஸ்ல, பாதத்துல இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் எப்பாச்சும் ரொம்ப நடக்கிறோம் அப்படின்னா, வலி இருக்கிறதுக்கான சான்சஸுமே இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளாட் வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இத பேர வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாவும் இருக்கும், ஃப்ளாட்டாவும் இருக்கும். இன்னொரு டைப் என்னென்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிலிஃபார்ம் வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு அந்த மரு வந்துட்டு ஊசி மாரி கொஞ்சம் பெருசா லாங் நீடில் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து மோஸ்ட்லி ஃபேஸ்ல, ஐஸ் சுத்தி அந்த காமன் ஏரியாஸ்ல தான் இருக்கும் உங்களுக்கு. அ இன்னொரு டைப் ஆஃப் வாட் வந்துட்டு பெரியுங்கல் வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு நெகத்த சுத்தி தான் வளரும். ஸோ ஃபிங்கர் நெயில்ஸா இருக்கட்டும் சரி, டோ நெயில்ஸா இருக்கட்டும் சரி, இங்க தான் வளரும். ஒரு வேள நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம இருந்தோம்னா, நெயிலோட ஷேப் வந்து டிஃபார்ம்டா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதே ஜெனட்டல் டைப் ஆஃப் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் நம்மளோட ஜெனட்டல் ஏரியாலயும், ஆனல் ஏரியாலயும் வரும். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இது யாருக்கு மோஸ்ட்டா வரும் அப்படின்றது. ஸோ இதில வந்து குறிப்பிட்ட வயசு, குறிப்பிட்ட ஜெண்டருக்கு தான் வரும் அப்படின்றது இல்ல. எல்லா ஏஜஸ், எல்லா ஏஜ் குரூப்ஸ் அண்ட் எல்லா ஜெண்டருக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு மேஜர் டிஃபரன்சியேஷன் இப்போ வாட்ஸ்க்கும், ஸ்கின் டேகுக்கும் வந்துட்டு நெறைய பேருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸ்கின் டேகையுமே சில பேர் அது வாட்டுன்னு தான் நெனச்சுட்டு இருப்பாங்க. ஸோ வாட்னா வந்துட்டு சர்ஃபேஸ்ன்றது ரஃப்பா இருக்கும். அது வந்து ஒரு வைரஸ்னால வரக்கூடியது. இதே ஸ்கின் டேக்ன்றது வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இது வந்து வைரஸ்னால வரக்கூடியது இல்ல. இது மோஸ்ட்லி வந்து ஃப்ரிக்ஷன்னால, அதாவது நம்ம ஸ்கின்னு உரசிக்கிறதுனால வர்றது தான். ஸோ மோஸ்ட்லி இது வந்து நம்மளோட ஃபோல்ட்ஸ்ல இருக்கிறது, இந்த மாரி ஏரியாஸ்ல தான் வந்துட்டு ஸ்கின் டேக் வந்து வரும். சம்டைம்ஸ் ஸ்கின் டேக் வந்துட்டு ஒபிசிட்டினாலயும் வரலாம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னாலயுமே வரலாம். அருவுக்கு மாடர்ன் மெடிசன்ல, அதாவது இங்கிலீஷ் மெடிசன்ல எந்த மாரி ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, மோஸ்ட்லி சாலிசிலிக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த வாட்ஸ் வந்துட்டு ரிமூவ் ஆயிடும். இல்ல அப்படின்னா கிரையோதெரபின்ற இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. இல்லன்னா எலக்ட்ரோ காட்ரைசேஷன் பண்ணுவாங்க. இல்லாட்டி லேசர் மாரி மெத்தட்ஸ் வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. ஆ சில ஒரு வெரி ரேர் கேஸஸ்ல ஒரு இண்டிவிஜுவல் வந்து வாட்டோட மருவோட இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, அவங்களோட எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சுன்னா, அவங்களோட உடம்பே வந்து இந்த வைரஸ்க்கு எதிர்த்து போராடி சரி பண்ணிக்கும். ஹோமியோபதியில இப்ப வாட்ஸ்க்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் இப்ப இந்த ஸ்க்ரீன்ல வந்துட்டு சில ஃபோட்டோஸ், நான் ட்ரீட் பண்ண பேஷண்ட்ஸோட ஃபோட்டோஸ வந்துட்டு ஷேர் பண்றேன். ஸோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோட்டோஸ் கம்ப்ளீட்டா எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நாலேட்ஜ் வேணும். ஹோமியோபதியிலயுமே வந்துட்டு நம்ம இப்ப லேசரோ, இல்ல காட்ரைசேஷனோ இதெல்லாம் பண்ணாம நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சரியாகறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும் தான் இத ஷேர் பண்றோம். ஸோ நீங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹோமியோபதி வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா வாட்ஸ்க்கு இந்த மெடிசின் அப்படின்றது எதுவும் இல்ல.
சரிங்களா? ஸோ இப்ப வந்துட்டு இப்ப ஒருத்தங்களுக்கு யாருக்காச்சும் வாட்ஸ் இருக்கு அப்டின்னா, அவங்க வந்து ஹோமியோபதிக் டாக்டர் கிட்ட போம்போது, டாக்டர் எல்லாமே கேஸ் ஹிஸ்டரி எடுப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட பர்த் ஹிஸ்டரி, அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி, எதனால வந்துச்சு இந்த வாட்ஸ், எப்பத்துலேருந்து இருக்கு, வலி இருக்கா இல்லையா? இல்ல வேற ஏதாச்சும் தொந்தரவு இருக்கா இதனால? அப்டின்றது எல்லாமே கேஸ் எடுத்து, அவங்களோட இண்டிவிஜுவல் மென்டாலிட்டிக்கு, அவங்களோட பெர்சனாலிட்டிக்கு செட் ஆற மாரி சில மெடிசின்ஸ் தொடர்ந்து குடுக்குறதுனால தான் அந்த வாட்ஸ் வந்து சரியாகும். ஸோ அதனால வந்துட்டு நீங்க ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தா, ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போம்போது, உங்களுக்கு என்னலாம் தொந்தரவு இருக்கு அப்படின்றத கிளியரா அவங்க கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. ஸோ இப்ப நீங்க பார்த்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எல்லா பேஷண்ட்ஸும் என்கிட்ட வந்து வெறும் ஹோமியோபதி மெடிசின்ஸ் யூஸ் பண்ணவங்க மட்டும் தான். யாருக்குமே நான் எந்த விதமான எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அதாவது ஆயின்மென்ட் மாதிரி எதுவுமே குடுக்கல. எல்லாமே வந்து இன்டர்னலா குடுத்த மெடிசின்ஸ் மட்டும் தான். அதோட ரிசல்ட்ஸ் தான் இப்ப நீங்க பார்த்தீங்க. ஸோ ஒரு பேஷண்ட்டுமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமயத்துல தான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் வாட்ஸ் இருக்கு, திரும்ப திரும்ப வாட்ஸ் வருது அப்டின்னா வந்துட்டு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலுக்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.